ஓம் திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பவர்தம் கை. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று சங்கடஹர சதுர்த்தி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் லயன் சித்தி விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள். இன்று மதியம் 12:31 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 4:31 வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:31 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, நிம்மதியான நாள். வீட்டில் அல்லது ஆஃபீஸில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மனசில் ஒரு தெம்பு தைரியம் வரக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். நடக்குமா நடக்காதான்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள். படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். எல்லா விஷயத்துக்கும் அப்ரோச் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. பர்சன் டு பர்சன், ஆக்டிவிட்டி டு ஆக்டிவிட்டி, உங்களுடைய செயலிலே வித்தியாசம் இருக்கணும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அருமையான நாள். அதே மாதிரி IELTS, TOEFL, ஃபாரின் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அருமையான நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் இருக்கும். நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்க, பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். பெண்களுக்கு வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சில நன்மைகளும் நடக்கும். காதலர்களிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி வேர் ஹவுஸ் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். மிதுன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சில விஷயங்களை இன்னைக்கே பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனக்கசப்பு குறையும் அல்லது நீங்கும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். காதல் விஷயத்துல மட்டும் யோசிச்சு பண்றது நல்லது.
தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள், ஆண்களுக்கும் அருமையான நாள். ஐடி ஊழியர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு கால பைரவருக்கு 2 நெய் தீபம் வைத்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, கலகலப்பா இருக்க வேண்டிய நாள். மனசுல ரொம்ப ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அதை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், பாரம் குறையும். பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உங்களுடைய வாழ்க்கை துணையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் சூப்பர் மார்க்கெட், கிராசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள், சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை அப்படிங்கிறது பழமொழி. எதுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அந்த விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போகணும், எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதலர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ரீசெண்டாக கல்யாணமான புதுமண தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக, செக்யூரிட்டி, வாட்ச்மேன், இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சில விஷயங்கள் இழுபறியாக இருக்கும், நல்லதுக்கே நினச்சிக்கோங்க. மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள், மியூசிக் குரூப் நடத்துபவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர், கணபதி வழிபாடு, அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். அப்பா சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனா இப்போ அது சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க, மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் நடத்துபவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். கணவன் மனைவி ஏதோ பிரச்சனையால் பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி விவாகரத்து, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு, சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா, பொறுமையா, நிதானமா இருக்கணும். கோபம் கூடாது. முக்கியமான முடிவை சந்திராஷ்டம நாட்கள்ல எடுக்காதீங்க. அதே மாதிரி பப்ளிக்ல ஃபோன்ல பேசும்பொழுதோ இல்லை ஆஃபீஸில் அதாவது உங்கள் பர்சனல் கால்ஸ் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. பக்கத்தில் யார் இருக்காங்களான்னு பார்த்து பேசுங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் உங்களோட சுப்பீரியரோ மேனேஜரோ அவங்க சம்மந்தமான நெகட்டிவ் காமெண்ட்ஸ் எதுவும் விட்டுறாதீங்க. அது ஏதாவது ஒரு தப்பான இதில் போய் உங்களுக்கு தான் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். வக்கீலாக இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது வியாபாரம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது.
மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை, கூடுதல் உழைப்பு தேவை. கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை, நிதானம் தேவை. அவசரம் காட்டக்கூடாது. ப்ரொஃபைல் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். இந்த விஷயத்தை நான் பண்ணணும், செய்யணும் அப்படின்னு மனசுல அப்படியே ஒரு வைராக்கியத்தோட இருப்பீங்க. எவ்வளவு நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்க, சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம், நிலம், மனை, காணி, பூமி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். உங்க ஜாதகத்தையும் பாருங்க. சுய ஜாதகத்துல தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்கு, செவ்வாய் எப்படி இருக்கார், சூரியன் எப்படி இருக்கார், குரு எப்படி இருக்கார், இதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். காதலர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள். பிபிஓ, கால் சென்டர், ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்க, டெலிகாலராக இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அம்பாளை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய தீமை தன்னோ கௌரி பிரச்சோதயாத். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, போட்டி பொறாமை நீங்கும் நாள். வாழ்க்கையினாலே போட்டி இருக்கும், ஆனா பொறாமை அளவா இருக்கணும், இல்லைன்னா நமக்கு அது கஷ்டம். வேலையில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. பேங்க், ஃபைனான்சியல் செக்டார், இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமா இருங்க. ஹேண்டில் பண்றத ப்ராப்பரா பண்ணுங்க. மாணவர்கள் குறிப்பா சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஏஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஃப்ளவர் புட்டிக் வைத்திருப்பவர்கள், டாட்டூ சென்டர், ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டர்ஃப் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சக்கரத்தாழ்வாரை துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். மகர ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு திடீர் செலவு வந்து சேரும். பிளான் பண்ணியிருப்பீங்க, இதை நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை அந்த அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். சகோதரர்களும் சில மனக்கசப்பு வரும். மெடிக்கல் செக்டாரில் வேலை செய்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் இருக்கிறவங்க, ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். மேலே படிக்கணும் அப்படின்னு விரும்புகின்ற மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும், தெளிவு கிடைக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனை ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்க துணிவு கிடைக்கும் நாள். நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், பட் ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பயம் வரும். பண்ணிடலாமா, இல்லை ஒரு தடவை இன்னொரு தடவை யோசிப்போமான்னு. அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். எனர்ஜி கிடைக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிவில், மெக்கானிக்கல், பெட்ரோலியம், டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான துறைகளில் பணியாற்றுபவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்கள், என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மணல், சிமெண்ட், குவாரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள்.
பெண்களை பொறுத்தவரையிலே ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்களை பொறுத்தவரையில் பண விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகாலட்சுமி தாமரை பூவால் வழிபடுவது ரொம்ப விசேஷம். மீன ராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். இதை நல்லபடியாக பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். நண்பர்களால் சில நன்மைகள் இருக்கும். எனக்கு கை கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் பணியாற்றுபவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. ஓம் சிம்மத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ காளி பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.